வணக்கம், வெல்கம் டு நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல ஒரு பொருள் சாய்தளத்துல இயங்கும் போது இந்த சாய்தளமும் உராய்வு செய்யும் பொருளோட இயக்கத்தை எப்படி பாதிச்சதுன்னு பார்த்தோம். இந்த வகுப்புல ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் பார்க்க போறோம். சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் as well as JEE. ஓகே, சோ என்ன கேஸ் அப்படின்னா பெட்டி கேஸ். சோ வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். சோ இப்ப பெட்டி கேஸ் அப்படின்னா ஒரு பெட்டி மேல இன்னொரு பெட்டியை நான் வச்சிருக்கேன். அந்த பொருளோட இயக்கத்தை நான் கால்குலேட் பண்றேன். உராய்வு விசை செயல்படும் போது இங்க ஏங்கிற ஒரு பெட்டி அதோட நிறை M1, Bங்கிற இன்னொரு பெட்டி அதோட நிறை M2. சோ A மேல நான் B வச்சிருக்கேன். இப்போ இந்த A பெட்டிக்கும் இந்த பரப்புக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் நான் வச்சிட்டேன் μ1. இதுக்கு இடைப்பட்ட உராய்வு குணகம். அதே மாதிரி பெட்டி A-க்கும் B-க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தை வச்சிட்டேன் μ2. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இதெல்லாமே உராய்வு விசையை வச்சு தான் கால்குலேட் பண்றேன். புரியுதா? இப்போ நான் பெட்டி A மீது நான் ஒரு விசையை கொடுக்கிறேன். அதனால இந்த ரெண்டு பெட்டியும் ஒரே முடுக்கத்துல நகருது. சமமான முடுக்கம் சொல்லுங்க இல்லையா? இப்ப क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பெட்டிகளும் ஒரே முடுக்கம் அடைய அந்த பெட்டிகள் மீது நான் கொடுக்கும் விசையை நான் கால்குலேட் பண்ணணும். சோ பெரும மதிப்பும் சிறும மதிப்பை நான் கால்குலேட் பண்ணணும். ஒன்ஸ் விசையை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நாம் அதோட முடுக்கத்தை நான் கால்குலேட் பண்ணணும். இதுதான் என்னோட क्वेश्चन. அதுக்காக நான் 3 கேஸ் யூஸ் பண்ணணும். எதை கால்குலேட் பண்றேன்? F மேக்ஸிமம் கால்குலேட் பண்றேன். காண 3 கேஸ். சோ அந்த 3 கேஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு பெட்டியும் ஒரே முடுக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் ஒரே முடுக்கமா இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கேஸ் வரணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் உராய்வு விசை மட்டும் செயல்படும் சோ பெட்டியை எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ், அப்பெட்டியின் மீது செயல்படும் முடுக்கத்தை கால்குலேட் பண்ணணும். செகண்ட் கேஸ் காண வேண்டும். ஒன்ஸ் முடுக்கத்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முடுக்கத்தை பயன்படுத்தி ஏவை பயன்படுத்தி ஓகே மற்றொரு பெட்டியின் மீது செயல்படும் F மேக்ஸிமம் நான் கால்குலேட் பண்ணணும். சோ இதுதான் 3 ஐடியா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உராய்வு விசை மட்டும் செயல்படும் பெட்டியை எடுக்க வேண்டும். செகண்ட் ஏவை கால்குலேட் பண்ணணும் அந்த பெட்டியை வச்சு. ஒன்ஸ் ஏ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றொரு பெட்டியின் மீது அந்த ஏவை பயன்படுத்தி என்ன கால்குலேட் பண்ணணும்? F மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும்? ஒரே முடுக்கத்துல இருக்கான்னு பார்க்கணும். எஸ், ஒரே முடுக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? உராய்வு விசை மட்டும் செயல்படும் பெட்டியை எடுக்கணும். சோ விசை சொல்றதுக்காக நான் தனித்த பொருளை விசை பண்ண வரையறேன். எக்ஸாம்பிள். ஓகே, சோ இப்போ பெட்டி A, இது பெட்டி B, அதோட நிறை M1, M2. பெட்டி A அதோட நிறை M1. ஓகே, இந்த பெட்டி A ஒரு பளபளப்பான மேற்பரப்புல இருக்கனால எடுத்துட்டேன். பளபளப்பான மேற்பரப்புல இருக்க மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா அது மீது செயல்படும் உராய்வு குணகம் என்ன இருக்கும்? 0. அப்படின்னா உராய்வு விசை என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஏன்னா பளபளப்பான மேற்பரப்பு. ஓகே, அதே மாதிரி இப்ப பெட்டி A-க்கும் B-க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தை எங்க நினைச்சேன்? μ1. வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ பெட்டி A-வின் மீது நான் கொடுக்கிற விசை என்ன சொல்லலாம்? F மேக்ஸிமம் இல்லையா? சோ இந்த விசையினால பொருள் முடுக்கம் இந்த திசையில இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பெட்டி B A-வின் மீது செலுத்தும் உராய்வு விசை நான் கால்குலேட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பெட்டி A இந்த திசையில நகருது, உராய்வு விசை அதற்கு எதிர் திசையில நகரும். எது கொடுக்கும்? B கொடுக்கும். சோ என்ன திசையில? அப்படின்னா பெட்டி A வின் மீது B செலுத்தும் உராய்வு விசை எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில. அப்படின்னா அதே மாதிரி இந்த பெட்டி B A-வின் மீது உராய்வு விசை கொடுக்கும். எந்த திசையில? இந்த திசையில. இதுக்கு எதிர் திசை. என்ன சொன்னா? FBA. அப்படின்னா FAB-யும் FBA-வும் என்னது? சமமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் தொகுபாயின் விசையை நான் கால்குலேட் பண்ணும்போது f ஓட மதிப்பு என்ன ஆகும்? 0. ஏன் அப்படின்னா ஸ்மால் f
சோ இது ரெண்டும் திசையில இருக்கு. அப்படின்னா எந்த விசையின் காரணமாக எல்லாமே ஒரே முடுக்கத்துல இருக்கு? நான் இந்த விசையின் காரணமாக ஒரே முடுக்கத்துல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? இப்போ நான் என்னென்ன கால்குலேட் பண்ணணும்? சோ F மேக்ஸிமம் கூடவே என்ன கால்குலேட் பண்ணணும்? இங்க A வேணா கால்குலேட் பண்ணணும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ? சோ ஃபர்ஸ்ட் நான் உராய்வு விசை மட்டும் செயல்படும் பெட்டி எடுக்கணும். சோ இந்த பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கு. உராய்வு விசை மட்டும் செயல்படும் பெட்டி அது இதா இருக்கும் இல்லையா? பெட்டி B. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ F பின் திசையில என்ன இருக்கு? m2 into d. வெரி இம்பார்ட்டன்ட் திங். சோ இந்த பெட்டி நகருக்கு எந்த விசை காரணமா இருக்கு? வெரி இம்பார்ட்டன்ட், இந்த விசை. ஓகே, உராய்வு விசை காரணமா இருக்கு. அதனால தான் F is equal to m into m2 into e. சோ A எப்படி கால்குலேட் பண்ணா? F divided by m2. இல்ல அதே மாதிரி எனக்கு A கிடைச்சிருச்சு. இப்போ A வை பயன்படுத்தி மற்றொரு பெட்டியின் மீது செயல்படும் F maximum கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது பெட்டி m1. ஓகே, சோ நான் கொடுக்கிற விசை இந்த திசையில இருக்கு, உராய்வு விசை இந்த திசையில இருக்கு, இந்த திசை. முடுக்கம் இந்த திசையில இருக்கு, இந்த திசையில. சோ என்ன சொல்லலாம்? F maximum minus உராய்வு விசை இந்த திசையில இருக்கு is equal to m1 into e. ஓகே, A ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ F ஓட வேல்யூ எப்படி கால்குலேட்? F maximum is equal to m1a plus F. புரியுதா? சோ இப்போ இத பயன்படுத்தி 1 by 1 ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டு பெட்டி கொடுத்திருக்காங்க. இது 4 kg பெட்டி A, இன்னொரு பெட்டி அது மேல வச்சிருக்காங்க 2 kg. ஓகே, இது பெட்டி B. சோ பெட்டி A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு 1/2. ஓகே, இங்க நான் வளவளப்பான மேற்பரப்பு எடுத்துட்டேன். சோ உராய்வு குணகம் பெட்டி A க்கும் இந்த மேற்பரப்புக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் 0. ஓகே, நான் இங்க Fங்கற ஒரு விசை செலுத்துறேன் இது மேல 4 kg மேல. அதனால இந்த ரெண்டு பெட்டியும் ஒரே முடுக்கத்துல இருக்கு. எனில் சோ F maximum அதே மாதிரி A ஓட மதிப்பை நான் கால்குலேட் பண்ணலாம். இதுதான் என்னோட சொல்யூஷன். சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரே முடுக்கத்துல இருக்கா அப்படினா எஸ் ஒரே முடுக்கத்துல இருக்கு. செகண்ட் என்ன பண்ணனும்? உராய்வு விசை செயல்படும் பெட்டியை நான் எடுக்கணும். அதுக்கு தனித்தனியாக விசை பண்ணலாம். பெட்டி B என்ன சொல்லலாம்? 2 kg. பெட்டி A என்ன சொல்லலாம்? இங்க 4 kg. இல்ல? சோ இப்போ நான் கொடுக்கிற விசை பெட்டி A மேல இந்த திசையில இருக்கு, உராய்வு விசை இந்த திசையில இருக்கும், அதற்கு எதிர் திசை இல்லையா? இந்த திசை. பின்ன பெட்டி A B மீது செலுத்தும் உராய்வு விசை இந்த திசையில இருக்கும், இந்த திசை. இதனால சோ இந்த விசையின் காரணமாக முடுக்கம் A, அதே மாதிரி இந்த விசையின் காரணமாக முடுக்கம் இந்த பெட்டி B. இப்போ நான் F கால்குலேட் பண்ணனும். சோ A வை கால்குலேட் பண்ண எப்படி கால்குலேட்? F is equal to m into e. சோ இங்க m ங்கிறது 2. F எப்படி கால்குலேட் பண்ணலாம்? F is equal to mu into n. சோ mu ங்கிறது என்ன சொல்லிட்டேன்? 1/2. n ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த A பெட்டி B இன் மீது செலுத்தும் செங்குத்து விசை என்ன திசையில இருக்கும்? இந்த திசை. இல்லையா? எதுக்கு சமமா இருக்கும்? பொருளின் எடைக்கு சமமா இருக்கும். பின்ன m ங்கிறது 2, g ங்கிறது 2. சோ எனக்கு கேன்சல் ஆகும் இல்லையா? சோ 10 நியூட்டன். சோ F ஓட வேல்யூ தெரிஞ்சு A ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ 10 is equal to m ங்கிறது 2 divided by 2 என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? 5 meter per second square. A ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ F maximum கால்குலேட் பண்ணலாம். F சோ A இந்த திசையில இருக்கு, F முடுக்கத்துக்கு எதிர் திசையில இருக்கனால small f is equal to m ங்கிறது என்னது? இங்க 4, A ங்கிறது என்னது? 5. இல்ல? அப்ப F is equal என்ன சொல்லலாம்? 20 4 into 5 plus இந்த சைடு வெச்சனா plus என்ன கிடைச்சிரும்? F ஓட வேல்யூ 10. சோ என்ன சொல்லலாம்? 30. புரியுதா? அப்படினா F max என்ன சொல்லலாம்? 30 நியூட்டன். அப்படினா நான் 30 நியூட்டன் கொடுக்கிற வரைக்கும் பொருள் எப்படி இருக்கும்? பெட்டிகள் ஒரே முடுக்கத்துல இருக்கும். 30 க்கு மேல போயிடுச்சு அப்படினா என்ன ஆகும்? பொருள் வெவ்வேறு முடுக்கத்துல இருக்கும். இந்த ரெண்டு பெட்டி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே, சோ மினிமம் என்னவா இருக்கும்? very less point 0. அப்படினா என்ன சொல்லலாம்? 0 less than F less than F maximum. So F maximum சொல்லலாம் 30. So இதுக்கு இடைப்பட்ட விசையில ரெண்டு பெட்டியும் ஒரே முடுக்கத்துல இருக்கும். Very important point. Okay. So second problem பார்க்கலாம். அதே மாதிரி தான். So same 4 kg இங்க 2 kg பட் நான் கொடுக்கிற விசை இது மேல கொடுக்கிறேன். F க்கு ஒரு விசை கொடுக்கிறேன். So இதுக்கு இடைப்பட்ட A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் 1/2. ஓகே, இப்போ நான் கால்குலேட் பண்ணோம் A ஓடது. சோ A ங்கிறது இந்த திசையில இருக்கு, ஒரே முடுக்கம். இப்போ நான் F maximum கால்குலேட் பண்ணனும்.
புரிஞ்சா எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். அதே மாதிரி இங்க நான் ஒரு வளவளப்பான மேற்பரப்பு. ஓகே, இப்போ தனித்த பொருளின் விசைப்படம் வரையறேன். 2 kg, இது என்ன சொல்லலாம் 4 kg. சோ நான் இந்த பொருளின் மீது செயல்படும் விசை F இந்த திசையில கொடுக்கிறேன். பொருள் A B இன் மீது செலுத்தும் உராய்வு விசை இந்த திசையில இருக்கும். ஏன்னா B இந்த திசையில நகருது, அதுக்கு எதிர் திசையில இருக்கும் உராய்வு விசை இல்லையா. பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கு. அதே மாதிரி இந்த A ஓட பொருள் மீது செயல்படும் உராய்வு விசை இந்த திசைக்கும் இதுக்கு எதிர் திசையில இருக்கும் இந்த திசை. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்க உராய்வு விசை இருக்கிறதுனால F is equal to 0. பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கு. ஓகே, பொருள் திசை. இப்போ A எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் F is equal to mE இல்லையா. சோ F ங்கிறது என்ன இங்க நான் கால்குலேட் பண்ணனும். சோ அதுக்காக F is equal to mu into n. சோ இங்க இருக்க F இது மீது செயல்படுற F சமம். சோ அதனால இந்த F கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னா, ஓகே, சோ இந்த A வின் மீது A பரப்பு B இன் மீது செலுத்தும் விசை இந்த திசையில இருக்கும் n. பொருளின் எடை எங்க இருக்கும்? கீழ நோக்கி இருக்கும் mg. m ங்கிறது என்னங்க? இந்த 2 kg 2 into g ங்கிறது 10 இல்லையா. என்ன பொருளின் எடை. இப்போ உராய்வு விசை எப்படி கால்குலேட் பண்ணா? F is equal to mu into n. mu ங்கிறது என்னது? 1/2 into 2 எனக்கு கிடைக்கும் 10. சோ சேம் தான் இது இல்லையா. சோ எனக்கு F ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு கிடைச்சிரும் 10. m ங்கிறது என்ன இங்க 4. சோ என்ன கேன்சல் பண்ண எனக்கு கிடைச்சிரும் 5 divided by 2 is equal to a. அப்படினா 2.5 meter per second square. பாருங்க, சோ இங்க முடுக்கம் 5, அதுல பாதியா இருக்கு. ஓகே, சோ அதை விட கம்மி ஆயிடுச்சு சொல்லலாம். இப்போ முடுக்கம் எனக்கு முடுக்கம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா F maximum கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? F minus எதிர் திசையில இருக்கு minus small f is equal to m ங்கிறது என்ன? இந்த பொருளின் நிறை 2 into a ங்கிறது என்ன சொல்லலாம் 5/2 இல்லையா. 5 cancel. F is equal to என்ன சொல்லலாம் 5 plus small f. so F என்ன கிடைக்கும்? F ங்கிறது 10 என்ன சொல்லலாம் 15. ஓகே, அப்படினா F maximum புரியுதா? once 15 நியூட்டன் வரைக்கும் என்ன இருக்கும்? பொருள் இந்த ரெண்டு பெட்டியும் ஒரே முடுக்கத்துல இருக்கும். 50 க்கு மேல போயிடுச்சு அப்படினா என்ன ஆகும்? பெட்டிகள் வெவ்வேறு முடுக்கத்தை அடையும். சோ அதே பேஸ் பண்ணி பார்க்கலாம். சோ தேர்ட் ஒன், சோ அதே ப்ராப்ளம் தான். 4 kg பெட்டி A, பெட்டி B 2 kg. இங்க உராய்வு விசை A க்கும் B க்கும் இடையிலான உராய்வு விசை 1/2. இங்க நான் வளவளப்பான மேற்பரப்பு எடுத்துக்கிறதுனால mu naught is equal to 0. ஓகே, சோ இங்க 15 நியூட்டன் கொடுக்கிற வரைக்கும் ஓகே பெட்டி ஒரே முடுக்கத்துல இருக்கும். பட் நான் கொடுக்கிற விசையின் மதிப்பு F is equal to 20 என்னாகும்? வெவ்வேறு முடுக்கத்தில் இருக்கும் இல்லையா. இப்போ क्वेश्चन என்னன்னா பெட்டி B இன் முடுக்கம் கால்குலேட் பண்ணனும், பெட்டி A இன் முடுக்கம் கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு தனித்த பொருளின் விசைப்படம் வரையலாம். இப்போ பெட்டி A, சோ இங்க 2 kg மீது செயல்படும் விசை நான் எழுதுறேன். என்னன்னா சோ இந்த விசையில நான் கொடுக்கிற விசை 20 நியூட்டன். அதுக்கு எதிர் திசையில என்ன செயல்படும்? உராய்வு விசை செயல்படும். அதே மாதிரி பெட்டி A வின் மீது 4 kg செயல்படும் உராய்வு விசை. சோ இங்க உராய்வு விசை இருக்காது, இந்த மேற்பரப்புக்கும் பெட்டி A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு விசை இருக்கும் இல்லையா. சோ இதுக்கு எதிர் திசையில இருக்கும் உராய்வு விசை இந்த திசையில இருக்கும் இல்லையா. சோ முடுக்கம் இந்த திசையில இருக்கும். ஓகே, இதன் மீது செயல்படும் விசை எந்த திசையில இருக்கு? இந்த திசையில இருக்கு இல்லையா. உராய்வு விசை அப்படினா முடுக்கம் எந்த திசையில இருக்கும்? வெரி இம்பார்ட்டன்ட். இங்க அதிகமா இருக்கனால உராய்வு விசை இந்த திசையில இருக்கு, இங்க உராய்வு விசை இந்த திசையில. நான் இப்போ இது என்னன்னா முடுக்க B இன் முடுக்கம், இது A இன் முடுக்கம். இது A. இப்போ நான் இத யூஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்றேன்? A ஓட முடுக்கத்தை கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்றேன்? F is equal to m into A இல்லையா. F ங்கிறது என்ன அப்படினா சோ எனக்கு தெரியும் 10 நியூட்டன் இல்லையா. F ங்கிறது 10 நியூட்டன். சரி, 10 is equal to m ங்கிறது 4, A ங்கிறது என்ன சொல்லிடலாம்? A is equal to சோ நம்ம கேன்சல் பண்ணா அப்படினா 5 times 5 divided by 2 என்ன சொல்லலாம் 2.5 meter per second. புரிஞ்சா? A ஓட முடுக்கம் தெரிஞ்சிருச்சு. இப்போ B ஓட முடுக்கம் கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ F minus small f is equal to 2 into A சொல்லிடலாம். ஓகே, இது AP. இப்போ F ங்கிறது என்னங்க 20 minus ஓகே small f ங்கிறது 10 நியூட்டன் is equal to என்ன சொல்லலாம் 2 into A. அப்படினா என்ன கிடைக்கும்? 10 divided by 2 கேன்சல் பண்ண கிடைச்சிரும் 5 meter per second. புரிஞ்சுதா? சோ AB ஓட வேல்யூ. சோ A ஓட வேல்யூ
2.5 மீட்டர் per செகண்ட். p ஓட வேல்யூ என்ன சொன்னா 5 மீட்டர் per செகண்ட். அப்படினா 20 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது ரெண்டும் வெவ்வேறு முடுக்கத்தை இருக்கும். சோ 50 நியூட்டன் வரைக்கும் என்ன இருக்கும், ஒரே முடுக்கத்துல இருக்கும். 20 அப்ளை பண்ணா வெவ்வேறு முடுக்கத்துல இருக்கும். தட் இஸ் புரியுது ப்ராப்ளம். fourth one, ரெண்டு பெட்டி கொடுத்துட்டாங்க, சேம் பெட்டி A 4 kg, இங்கே பெட்டி B 2 kg. A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு 1/2. இங்கே உராய்வு குணகம் இந்த மேற்பரப்பு இடைப்பட்ட உராய்வு குணகம் 0. ஓகே, சோ இப்போ B இன் மீது F is equal to 2t ஒரு விசையை நான் கொடுக்கிறேன். அப்படினா F ங்கிறது எதை பொறுத்து, டைம் பொறுத்து இல்லையா. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும், இரு பெட்டிகளும் வெவ்வேறு முடுக்கம் அடைய ஆகும், முடுக்கம் அடைய ஆகும் மிக குறைந்த காலம் நான் கால்குலேட். புரியுதா, இது என்னோட क्वेश्चन. சோ இரு பெட்டிகளும் வெவ்வேறு முடுக்கம் அடையாகும் மிக குறைந்த காலம் கால்குலேட் பண்ணனும். சோ ஆப்ஷன் A, okay, t is equal to 8 second. Option B, t is equal to 7.5 second. Option C, t is equal to 6 second. Option D, t is equal to 9 second. சோ நான் t கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ வெவ்வேறு முடுக்கம் அடைய ஆகும் காலம் நான் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் அதுக்காக எப்ப வரைக்கும் ஒரே முடுக்கம் இருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு மேல என்ன ஆகும், வெவ்வேறு முடுக்கம் அடையும் காலம் ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரே முடுக்கம் இருக்கிறதுக்கான டைமை கால்குலேட் பண்றேன். சோ எப்படின்னா இந்த ரெண்டு பெட்டியும் ஒரே முடுக்கம் ஆக இருக்க ஆகும் காலம் நான் கால்குலேட் பண்றேன். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஒன்ஸ் எனக்கு முடுக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா F net divided by என்ன சொல்லலாம், நிறைகளின் கூடுதல் இல்லையா. ஈஸியா நான் என்ன கால்குலேட் பண்ணலாம், t ஓட மதிப்பை கால்குலேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா f ங்கிறது இங்க 2t. புரியுதா. சோ a வை கால்குலேட் பண்றதுக்காக நான் தனித்த பொருளை இங்க செட் பண்ண வரேன். இங்க 2 kg, இது என்ன சொல்லலாம் 4 kg. ஓகே, சோ f is equal to 2t இந்த திசையில கொடுக்கிறேன், அதுக்கு எதிர் திசையில இருக்கும் உராய்வு விசை. இங்க என்ன இருக்கும், உராய்வு விசை இந்த திசையில இருக்கும். ஓகே, சோ ரெண்டு பொருளும் ஒரே முடுக்கத்துல இருக்கிறதுக்கான டைமை கால்குலேட் பண்றேன். அதனால முடுக்கம் இந்த திசையில. சோ இப்போ f எப்படி கால்குலேட் பண்ணா, f is equal to same 10 நியூட்டன் இல்லையா. சோ a எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ 10 is equal to நிறைகள்ங்கிறது 4, நிறை a ங்கிறது, சோ இப்ப கேன்சல் பண்ணனும், a is equal to 2.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். a ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன், சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் a ங்கிறது இங்க 5 divided by 2. ஓகே, சோ f ங்கிறது என்னங்க 2t divided by நிறைகளின் கூடுதல்ங்கிறது என்ன, ஏனா ரெண்டும் ஒரே முடுக்கத்துல இருக்கனால நிறைகளின் கூடுதல் இருக்குன்னா என்னது 6. இப்போ கேன்சல் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 3. இப்போ என்ன சொல்லலாம், t is equal to 15 divided by 2 இல்லையா. இப்போ எனக்கு கிடைச்சிரும் 7.5 செகண்ட். புரியுதா. அப்படினா 7.5 செகண்ட் வரைக்கும் என்ன இருக்கும், ஒரே மாதிரியான முடுக்கம் இருக்கும். ரெண்டு பெட்டிக்கும் ஒரே முடுக்கத்துல இருக்கும். 7.6 அப்படினா என்ன ஆகும், ரெண்டு பெட்டிகளும் வெவ்வேறு முடுக்கம் இருக்கும். அப்படினா மிக குறைந்த காலம் 7.5 இருக்கலாம், இல்ல அப்படினா 7.5 மேல இருந்துச்சு அப்படினா என்ன சொல்லும், வெவ்வேறு முடுக்கத்தை எடுக்க சொல்லலாம். சோ என்ன சொல்லலாம், greater than less than or equal to 7.5 செகண்ட். சோ ஆப்ஷன் நான் ஈக்குவல் இருந்தாலும் ஓகே, greater than or so less than or இருந்தாலும் ஓகே. சோ என்ன சொல்லலாம், இங்க 8 நான் சொல்லலாம், பட் இது அதிகமாயிருச்சு 7. இங்க கொடுத்திருக்கிறது மிக குறைந்த காலம். சோ அதனால 7.5. புரியுதா. சோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 5th one. சோ ரெண்டு பெட்டி கொடுத்திருக்காங்க, 4 kg, இன்னொரு 3 kg. இது A, இது B. சோ இந்த A 3 kg ஒரு கப்பில கட்டி இருக்காங்க. அந்த கப்பியோட எண்ட்ல இன்னொரு நிறைய ஆட் பண்ணிருக்காங்க 1 kg. ஓகே, அதே மாதிரி இப்போ 4 kg இன் மீது நான் கொடுக்கிற விசை 30 நியூட்டன். ஓகே, இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, சோ A B C நிறைகள் ஒரே முடுக்கம் அடைய ஓகே, சோ A க்கும் B க்கும் இடைப்பட்ட மிக குறைந்த
உராய்வு குணகத்தை நான் கால்குலேட் பண்ணணும். உராய்வு குணகம் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ இங்க நான் கால்குலேட் பண்ணணும். சோ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் 0.2, ஆப்ஷன் B 0.3, ஆப்ஷன் C 0.6, ஆப்ஷன் D 0.8. ஓகே, சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் உராய்வு குணகத்தை? ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரே முடுக்கம் அப்படி சொல்லும்போது இதோட முடுக்கமும் இதோட முடுக்கம் என்ன இருக்கும், ஒரே முடுக்கம் இல்லையா, ஏங்கிற ஒரு முடுக்கம். ஒன்ஸ் ஏங்கிற முடுக்கம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட உராய்வு விசை கால்குலேட் பண்ணலாம். ஒன்ஸ் எனக்கு உராய்வு விசை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உராய்வு குணத்தை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் முடுக்கத்தை கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், தனித்த பொருளின் விசைப்படம் வரையலாம். சோ எப்படின்னா இந்த பொருளின் மீது செயல்படும் விசை எந்த திசையில இருக்கும், சோ மேல் நோக்கிய விசை C எடுத்துட்டாங்க. மேல் நோக்கிய விசை G, கீழ் நோக்கிய எடையின் காரணமாக 10க்கு எடையில போயிருக்கும் 180G. அப்படின்னா முடுக்கம் எந்த திசையில இருக்கும், இந்த திசையில இருக்கும். அப்படின்னா இந்த போல் ரெண்டும் பெட்டிகளும் ஒரே முடுக்கத்துல இருக்கனால இந்த பெட்டிகளின் மீது செயல்படும் விசைனா அப்படின்னா என்ன சொல்லலாம் 7 kg. சோ முடுக்கம் இந்த திசையில இருக்கு, நான் 30 நியூட்டன் இந்த திசையில கொடுக்கிறேன். ஓகே, அதுக்கு எதிர் திசையில இருக்கு Tங்கிற ஒரு திசை. சோ நான் இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா என்ன கிடைக்கும், சோ T minus 10 is equal to பொருளின் நிறை 1 kg அதனால 180. ஓகே, இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா என்ன கிடைக்கும், 30 minus T is equal to 7, 8. சோ ரெண்டையும் நான் இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. சோ 1 plus 2. சோ என்ன கிடைக்கும் பார்க்கலாம். சோ 30 minus T is equal to 7, 8. So T cancel. 30 minus 10 என்னது 20. 7 plus A என்ன கிடைச்சிரும் 80. A ஓட வேல்யூ 20 divided by 8. நான் கேன்சல் பண்ணா 5 times இங்க 2 times 2.5 meter per second square வந்துருச்சு. A ஓட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ F ஓட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணா, அதுக்காக இந்த 4 kg எடுத்துட்டேன். இதன் மீது செயல்படும் விசை தனியா எடுத்துட்டேன். இதன் மீது செயல்படும் விசை ஏன்னா இங்க உராய்வு விசை நான் கால்குலேட் பண்ணணும், அதுக்காக எடுத்துட்டேன். சோ இப்போ 30 நியூட்டன் இந்த திசையில கொடுக்கிறேன். சோ Bங்கிற பெட்டி ஏவின் மீது செலுத்தும் உராய்வு விசை இந்த திசையில இருக்கும், இந்த திசையில இல்லையா, பொருளின் முடுக்கம் இந்த திசையில இல்லையா. சோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன், F ஓட மதிப்பை நான் கால்குலேட் பண்றேன். அதுக்காக என்ன பண்றேன், சோ F is equal to 30 minus F is equal to என்ன சொல்லலாம் 4 into A இல்லையா. A ஓட மதிப்பு 5 divided by 2, 4 5 divided by 2 அப்படின்னா எனக்கு 2 7 10 இல்லையா. இப்போ எனக்கு F வேணும் அப்படின்னா F is equal to 30 minus 10 என்ன சொல்லலாம் 20. F எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா mu எப்படி கால்குலேட் பண்ணலாம், F is equal to mu into N. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணலாம், என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ 3 kg எடுத்துட்டேன். ஓகே, சோ 4 kg 3 kg மீது செலுத்தும் செங்குத்து விசை எந்த திசையில இருக்கும், மேல் நோக்கி. அது எது சமமா இருக்கும், பொருளின் எடைக்கு கீழ் நோக்கிய விசை சமமா இருக்கும் 3 kg இல்லையா. சோ இது 30. சோ இப்போ என்னங்கிறது 30, n is equal to 30 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைச்சிரும். mu 30 is equal to என்ன சொன்னா 20. அப்படினா mu ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 2/3. புரியுதா. சோ இப்போ மிக குறைந்த வேல்யூ அப்படினா 2/3. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 6th one. ரெண்டு பெட்டி கொடுத்திருக்காங்க. பெட்டி A அதோட நிறை கேபிட்டல், இன்னொரு பெட்டி B அதோட நிறை ஸ்மால். இந்த ரெண்டு பெட்டியும் ஒரு கப்பில கட்டி இருக்காங்க. ஓகே, சோ இப்போ A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி A க்கும் இந்த மேற்பரப்புக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு 0. இது என்ன சொல்லலாம், இது ஒரு பளபளப்பான மேற்பரப்புன்னு சொல்லிடலாம் இல்லையா. B மேல நான் Fங்கிற ஒரு விசையை கொடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பெட்டிகள் சமநிலையில் இருக்க F இன் மதிப்பு என்ன நான் கால்குலேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, செகண்ட் क्वेश्चन, இப்போ F ல இருந்து 2F நான் விசையை கொடுத்தேன் அப்படின்னா நான் கொடுக்கிற விசை 2F இருந்துச்சு அப்படின்னா பெட்டிகளின் முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணணும். பெட்டிகளின் முடுக்கம் இது செகண்ட் क्वेश्चन நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பெட்டிகளின் சமநிலையில் இருக்க F இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெட்டி சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெட்டிகள் மீது செயல்படும் விசையின் மதிப்பு என்ன இருக்கும், தொகுபயன் விசையின் மதிப்பு F net is equal to 0 இல்லையா. ஒன்ஸ் இந்த பொருளின் மீது இந்த பெட்டிகள் மீது விசையை நான் கால்குலேட் பண்ணுவோம், அதை நான் என்ன பண்ணுவோம் 0 பண்ணிட்டேன் அப்படின்னா F ஐ ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே,
சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ அதுக்கு தனித்த பொருளின் விசை படம் வரையறேன் ஓகே சோ ஆப்ஷன் 3 mu mg option B 2 mu mg option C mu mg option D 4 mu mg first question க்கு ஆப்ஷன் ஓகே அதுக்கு இப்போ தனித்த பொருளின் விசை படம் வரைஞ்சா என்ன கிடைக்கும் இப்போ பெட்டி B பொருளின் நிறைய என்னென்ன விசை இருக்கு இந்த திசையில விசை நான் கொடுக்கிறேன் அதுக்கு எதிர் திசையில என்ன இருக்கும் உராய்வு விசை இந்த திசையில இல்லையா இப்போ பெட்டி A மேல ஓகே உராய்வு விசை இந்த திசையில இருக்கு பெட்டி B மேல பெட்டி A மேல உராய்வு விசை இருக்கும் இதுக்கு எதிர் திசையில இருக்கும் இந்த திசையில உராய்வு விசை அதே மாதிரி இங்க கம்பி இருக்காங்க கட்டி இருக்காங்க சோ கம்பியின் இழு விசை பொருள்ல இருந்து விலகி இருக்கும் இந்த திசையில இழு விசை இல்லையா இப்போ நான் இதை சமப்படுத்தணும் ஒன்ஸ் சமப்படுத்தினா என்ன கிடைக்கும் F ஃபார்முலா கிடைக்கும் சோ எப்படி சமப்படுத்தலாம் இந்த பெட்டியின் மீது F minus T minus F னு சொல்லலாம் இல்லையா is equal to 0 அப்படினா F ஓட மதிப்பு என்ன சொல்லலாம் சோ F plus so T plus F இப்போ இங்க பாருங்க சோ F is equal to T னு சொல்லலாம் இந்த B A ல இருந்து இல்லையா இப்போ F ஓட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம் இந்த பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை எப்படி கால்குலேட் பண்றேன் அதுக்கு F உம் F உம் சேம் இல்லையா அப்படினா இத சொல்லலாம் பரப்பு A B இன் மீது செலுத்தும் செங்குத்து விசை மேல் நோக்கி இருக்கும் எடை கீழ் நோக்கி இருக்கும் mg இல்லையா அப்படினா உராய்வு விசை எப்படி கால்குலேட் பண்ணலாம் F is equal to mu into n இல்லையா இங்க muங்கிறது சேம் mu nங்கிறது என்னது பொருளின் நிறை into முடுக்கம் இல்லையா சோ இப்போ T ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் mu mg F ஓட ரெண்டும் சமமா இருக்கனால இங்க என்ன சொல்லலாம் 2 mu mg is equal to F புரியுதா சோ F ஓட வேல்யூ T ஓட வேல்யூ சமமா இருக்கனால என்ன சொல்லலாம் 2 mu mg சோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஓகே புரியுதா இப்போ செகண்ட் क्वेश्चन இப்போ F ல இருந்து 2F நான் கொடுக்கும்போது பொருளின் முடுக்கம் இந்த ரெண்டு பெட்டிகளின் முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு நான் தனித்த பொருளின் விசை படம் வரையணும் சோ இப்போ Bங்கற பெட்டி பொருளின் நிறை m அதே மாதிரி Aங்கற பெட்டி பொருளின் நிறை கேபிட்டல் ஓகே இந்த பொருளின் மீது என்ன விசை செயல்படுது நான் 2Fங்கற ஒரு விசை இங்க கொடுக்கிறேன் சோ உராய்வு விசை எந்த திசையில இருக்கும் இந்த திசையில இல்லையா அதே மாதிரி Tங்கிறது எந்த திசையில இருக்கும் கம்பியின் இழு விசை இந்த திசையில இருக்கும் இப்போ A இன் மீது செயல்படும் அதே மாதிரி முடுக்கம் எந்த திசையில இருக்கும் இந்த திசையில ஏனா 2F அதிகமா இப்போ Aங்கற பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை எந்த திசையில இருக்கும் இதுக்கு எதிர் திசை சொல்லும்போது இந்த திசையில முடுக்கம் உராய்வு விசை இல்லையா கம்பியின் இழு விசை எந்த திசையில இருக்கும் இந்த திசையில சோ நான் 2F நான் கொடுத்து இழுக்கும்போது என்ன ஆகும் முடுக்கம் சோ இது இந்த திசையில Bங்கிறது இந்த திசையில போகும் A எந்த திசையில வரும் இந்த திசையில அப்படினா A ஓட முடுக்கம் எந்த திசையில இருக்கும் இந்த திசையில புரியுதா ஓகே நான் இழுக்கிறேன் B இந்த திசையில முடுக்கம் அடையும் A இந்த திசையில முடுக்கம் அடையும் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ நான் இதுக்கு சமன்பாடு எழுதுறேன் என்ன கிடைக்கும் 2F முடுக்கத்தின் திசையில இருக்கு -F - T is equal to என்ன சொல்லலாம் small m T இல்லையா எனக்கு F ஓட மதிப்பு தெரியும் mu mg நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிரும் 2 அதே மாதிரி F ஓட வேல்யூ தெரியும் என்னது 2 mu mg சோ என்ன கிடைச்சிரும் 4 mu mg minus so mu mg minus T is equal to me இல்லையா சோ என்ன கிடைச்சிரும் 3 mu mg minus T is equal to me first question so இதுக்கு நான் எழுதுனா அப்படினா என்ன கிடைச்சிரும் F is equal F T minus F is equal to E capital M T ஏனா முடுக்கத்தின் திசையில என்ன இருக்கு T இருக்கு இல்லையா சோ F ஓட வேல்யூ என்னது mu mg small mg is equal to me இது செகண்ட் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே ரெண்டையும் நான் கூட்டும்போது என்ன கிடைக்கும் T minus mu mg is equal to capital M into E இல்லையா சோ இப்போ நான் கூட்டும்போது என்ன T கேன்சல் இங்க 2 mu mg is equal to என்ன கிடைக்கும் capital M plus small m into A so A ஓட மதிப்பு என்ன கிடைக்கும் 2 mu mg divided by capital M plus small புரியுதா எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஓகே சோ முடுக்கத்தின் திசை மாதிரி இருக்கும் பட் வேல்யூ என்ன இருக்கு 2 mu mg divided by capital M plus small புரியுதா அப்புறம் பார்க்கலாம் 7th one இங்க மூணு பெட்டி கொடுத்துட்டாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் A பெட்டி A இதோட நிறை 7 kg next பெட்டி B இதோட நிறை 3 kg பெட்டி C இதோட நிறை 2 kg ஓகே சோ அதே மாதிரி இங்க
சிக்கும் பிக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் 0.2. அதே இங்க ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் 0.3. இங்க பரப்புக்கும் ஏக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் μ0. சோ என்ன சொல்லலாம், ஸ்மூத் வளவளப்பான மேற்பரப்பு. ஓகே, இப்போ क्वेश्चन என்ன அப்படினா வெரி இம்பார்ட்டன்ட் திங், F is equal to 10 Newton. ஓகே, சோ 2 kg இன் மீது செயல்படுகிறது எனில் ஓகே, சோ A B C இன் முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ அத ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A is equal to AB is equal to AC. Second option AA not equal to AB is equal to AC. Third option AA is equal to AB is not equal to AC. Fourth option AA is equal to AB is equal to AC. எல்லாமே என்னது not equal. Okay, so இது HCFM problem, so very important thing. First நாம் முடுக்கம் கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு தனித்த பொருளின் விசை கூட வரையலாம். சோ எப்படி வரையலாம், இப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டேன். இப்போ 2 kg இங்க கொடுத்திருக்காங்க. சோ அந்த பொருளின் மீது நான் 10ங்கற நியூட்டன் கொடுக்கிறேன், 10 நியூட்டன். ஓகே, இப்போ உராய்வு சேர்ந்த செயல்படும். சோ பொருள் இந்த திசையில் நகரும்போது உராய்வு சேர்ந்த திசையில் இருக்கும், இந்த திசையில் F1 இல்லையா. இப்போ 3 kg எடுத்துட்டேன். ஓகே, அத மேல பொருளின் முடுக்கம் இந்த திசையில் இருக்கும் A. சோ இப்போ 3 kg எடுத்துட்டேன். சோ இந்த பொருளின் மீது F1 உராய்வு இந்த திசையில் செயல்படுது அப்படின்னா 3 மேல இந்த திசையில் இருக்கும், இதற்கு எதிர் திசையில் இருக்கும் F1 இந்த திசையில். புரியுதா? அதே மாதிரி இப்போ இது A 7 kg. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட உராய்வு விசை இருக்கும் இல்லையா. சோ அப்படின்னா இந்த விசையின் காரணமாக பொருள் இந்த முடுக்கம் அடையும். ஓகே, சோ அதற்கு எதிர் திசையில் என்ன இருக்கும், உராய்வு விசை எந்த திசையில் இருக்கும், இந்த திசையில் இருக்கும். சோ இங்க என்ன இருக்கும், உராய்வு விசை இதுக்கு எதிர் திசையில F2 இந்த திசையில இல்லையா. சோ இப்போ நான் வரைஞ்சேன். அது கீழே என்ன இருக்கும் அப்படின்னா உராய்வு விசை எல்லாம் μ0. அப்படின்னா இந்த பொருளின் மீது என்ன இருக்கும், உராய்வு விசை F2 இல்ல. பொருளின் முடுக்கம் FC எழுதுறேன், இது பொருளின் முடுக்கம் FB எழுதுறேன். ஓகே, சோ இந்த விசையின் காரணமாக தான் இந்த பெட்டி நகருது. இப்போ நான் FA வை கால்குலேட் பண்றேன், ஏரியா கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ 10 minus F1 is equal to என்ன சொன்னோம், 2 into A சொன்னோம் இல்லையா. நான் ஈக்குவேஷன் எழுதணும். சோ இப்போ F1 எப்படி கால்குலேட் பண்ணா, F1 is equal to mu into n இல்லையா. இந்த பொருளின் மீது செயல்படும் செங்குத்து விசை மேல் நோக்கி இருக்கும், பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா. m ங்கிறது 2g, என்னோட வேல்யூ என்னது 20. சோ இதுனா mu into 2 into 10 இல்லையா. இங்க mu ங்கிறது என்ன 0.2 into 2 into 10 என்ன கிடைச்சிரும் 4 எனக்கு கிடைச்சிரும். அப்படினா F1 ஓட வேல்யூ என்னது 4 நியூட்டன். இங்க என்ன இருக்கும் 4 நியூட்டன் இல்லையா. சோ இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 10 minus 4 is equal to 2a. then a ங்கிறது கிடைக்கும் 3 meter per second square. a ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு, a ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ b ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு இதன் மீது செயல்படும் விசை நான் கால்குலேட் பண்ணுவோம். F1 நான் கால்குலேட் பண்ணேன், இப்போ F2 வை கால்குலேட் பண்றேன். F2 ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம், F2 is equal to mu into n2. இங்க நான் n1 வெச்சிட்டேன். ஓகே, இதன் மீது செயல்படும் விசை n1. சோ இதன் மீது செயல்படும் விசை என்ன n2 எடுத்துட்டேன். அப்படினா என்ன அர்த்தம், சோ இங்க 3 kg மேல என்னென்ன விசை செங்குத்து விசை செயல்படும் பார்க்கலாம். சோ பொருளின் எடை காரணமாக கீழ் நோக்கிய விசை இல்லையா 3mg. அப்படினா அதே மாதிரி இந்த பரப்பு, சோ பரப்பு BC AB இன் மீது செலுத்தும் விசை எந்த திசையில் இருக்கும், கீழ் நோக்கி. சோ இத என்ன சொல்லலாம், கீழ் நோக்கி இருக்கு இல்லையா. இத என்ன சொல்லலாம் n1. அதே மாதிரி பரப்பு A, ஓகே, சோ மேல் நோக்கிய செலுத்தும் விசை இல்லையா. மேல் நோக்கி ஒரு விசை செங்குத்து விசை செயல்படும். சோ அந்த விசை தான் என்னது n2. மேல் நோக்கிய விசை n2 is equal to கீழ் நோக்கிய விசை 3g plus n1. சோ எனக்கு n1 ஓட வேல்யூ தெரியும், n1 ங்கிறது 2g. சோ n2 ஓட வேல்யூ எனக்கு கிடைக்கும் 5g எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும், சோ mu ங்கிறது b க்கும் a க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் 0.3 into n2 ங்கிறது என்னது 5g, g ங்கிறது 10. சோ எனக்கு கிடைச்சது 15 நியூட்டன். இந்த 3 kg மீது செயல்படும் விசை என்ன இருக்கும், 4 நியூட்டன் இந்த திசையில இருக்கும், 15 நியூட்டன் இந்த திசையில இருக்கும்
இல்லையா? சோ இந்த விசை தான் பொருள் நகருக்கு காரணமா இருக்கும். இந்த விசை எதை விட கம்மியா இருக்கும்? உராய்வு விசையை விட கம்மியா இருக்கு. அப்படின்னு என்ன சொல்லலாம்? F2 is greater than F1 சொல்லலாமா? இது F1, இது F2. உராய்வு விசை அதிகமா இருக்கனால இந்த 3 kg பொருள் நகராது. வெரி இம்பார்ட்டன்ட். தனியா நகராது. வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா A மேல இருக்கிற உராய்வு விசை என்ன இருக்கும்? F2 இந்த திசைக்கு இந்த திசையில இருக்கும். இல்லையா? சோ அப்படின்னா இங்க என்ன இருக்காது? உராய்வு விசை இருக்காது. இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பொருள் ஜாயின் ஆகி ஒரே திசை ஒரே முடுக்கத்துல நகரும். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த முடுக்கத்திற்கு எந்த விசை காரணமா இருக்கும்? இந்த விசை காரணமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னு என்ன சொல்லலாம்? இது 3 kg, இது 7 kg, ரெண்டும் ஒரே முடுக்கத்துல இருக்கும். சோ அதனால நான் பொருளோட நிறை எடுத்துட்டேன், பெட்டியோட நிறை 10 kg. சோ அதன் மீது செயல்படும் விசை F1 இந்த திசையில இருக்கும். ஓகே. சோ பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கும். அப்படின்னா சோ AB is equal to AC. ரெண்டும் ஒரே முடுக்கத்துல இருக்கு. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் F1? சோ F1 is equal to என்ன சொல்லலாம்? A சொல்லலாம் பொருளோட நிறை 10. இல்லையா? சோ இப்போ F1 ங்கிறது என்னது? 4 divided by 10 னு சொல்லலாம். A னு சொல்லலாம். இப்போ கேன்சல் பண்ணா அப்படினா 2 divided by 5 is 0.4 meter per second square. புரியுதா? சோ AB is equal to AC. சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? A ங்கிறது 3 meter per second square. இப்போ AB யும் AC யும் சமம். இல்லையா? சோ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? சோ இப்போ இது ஆப்ஷன் இல்ல. சோ என்ன சொல்லலாம்? AB யும் AC யும் சமம். இது A என்னவா இருக்கும்? டிஃபரண்டா இருக்கும். இல்லையா? சோ ஆப்ஷன் சோ A ஓட வேல்யூ என்னது? A ஓட வேல்யூ 3 meter per second square and AB is equal to AC அதோட வேல்யூ என்னது? 0.4 meter per second square. புரியுதா? ஓகே. சோ நீங்களும் சால்வ் பண்ணுங்க இந்த ப்ராப்ளம். சோ நெக்ஸ்ட் இப்போ இந்த பொருளின் மீது 3 kg மீது நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன விசை என்ன முடுக்கம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இங்க நான் விசை கொடுத்தனா என்ன முடுக்கம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஹோம்வொர்க் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 8-1. சோ ரெண்டு பெட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பெட்டி A அதோட நிறை 1 kg. சோ இன்னொரு பெட்டி கொடுத்திருக்காங்க B அதோட நிறை 2 kg. ஓகே. இப்போ A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு இங்க 0.4. ஓகே. அதே மாதிரி இந்த A க்கும் இந்த மேற்பரப்புக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு μ 0 அப்படின்னா இது வளவளப்பான மேற்பரப்பு. இல்ல? இப்போ தொடக்கத்துல இந்த ரெண்டு பெட்டியும் வெவ்வேறு திசை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதோட திசை வேகம் V2 is equal to 8 meter per second. ஓகே. இதோட திசை வேகம் V1 2 meter per second. அப்படின்னா திசை வேகம் மாறுபடுது, முடுக்கமும் மாறுபடும். சோ இப்போ क्वेश्चन முடுக்கத்தின் மதிப்பு காண்க. சோ இப்போ நான் இது A2 இது A1. ஓகே. இதோட முடுக்கம் A2 இதோட முடுக்கம் A1. ஓகே. இதோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணுவேன். காண்க. சோ இப்போ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க A. சோ 8 meter per second square. இது 4 meter per second square. ஓகே. சோ B இது 4 meter per second square. இது 8 meter per second square. ஓகே. ஆப்ஷன் C 3 இது 4. ஆப்ஷன் D இது 4 இது 3. எல்லாமே meter per second square. ஓகே. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ நான் முடுக்கம் கால்குலேட் பண்ணாலும் விசை கால்குலேட் பண்ண சொன்னாலும் நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? தனித்த பொருளின் விசைப்படம் நான் வரையணும். ஒன்ஸ் தனித்த பொருளின் விசைப்படம் வரைஞ்சா அப்படினா ஈஸியா நாம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. சோ இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் திசை வேகம் 8 meter per second பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல இருக்கு இல்லையா? சோ அப்படினா இது இந்த திசையில மூவ் ஆகும். சோ இது என்ன இருக்கும்? 2 kg எந்த திசையில இயங்குது? இந்த திசையில இயங்குது. உராய்வு விசை எந்த திசையில இருக்கும்? இந்த திசையில. விசையின் திசையில என்ன இருக்கும்? முடுக்கம் இருக்கும். அப்படினா என்னன்னு சொன்னா A2 இல்லையா? அதே kg மீது செயல்படும் விசையை நாம கால்குலேட் பண்றோம். ஓகே. சோ 2 kg மேல உராய்வு விசை இந்த திசையில இருக்கு. 1 kg மேல உராய்வு விசை இது எந்த திசை? இந்த திசையில இருக்கு. முடுக்கம் எந்த திசையில இருக்கும்? விசையின் திசையில இருக்கும். சோ இது என்ன சொல்லலாம்? A. சோ இப்போ A2 நான் கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ பொருளின் நிறை 2 kg into முடுக்கம் A2 is equal to என்ன சொல்லலாம்? F னு சொல்லலாம். இல்லையா? சோ F எப்படி கால்குலேட் பண்ணலாம்? mu into n. சோ muங்கிறது என்ன இங்க? 0.4. n-ங்கிறது என்ன அப்படினா சோ இந்த 1 kg 2 kg மீது செலுத்தும் செங்குத்து விசை மேல் நோக்கி இருக்கும். பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும். இல்லையா? சோ into 2 into g. இல்ல என்ன கிடைக்கும்? 8 நியூட்டன். F ஓட வேல்யூ 8 நியூட்டன் அப்படினா A2 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 8 divided by 2. இல்லையா? சோ கேன்சல் அப்படினா 4 meter per second square.
ஓகே சோ ஆப்ஷன் எஸ் பட் ரெண்டு இருக்கு இல்லையா சோ நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும் சோ இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் திசையை கால்குலேட் சோ f இந்த திசையில இருக்கு அதே மாதிரி முடுக்கமும் இந்த திசையில இருக்கு பொருளின் நிறை 1 a1 f ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்றேன் 8 புரியுதா சோ 4 8 வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் பி இப்போ இது எந்த திசையில இருக்கு -x axis ஓகே இந்த திசையில இருக்கு +x axisல புரியுதா சோ ஆப்ஷன் மாத்தி கொடுக்கலாம் இப்போ பாருங்க சோ இது மைனஸ் இது பிளஸ் புரியுதா வெரி இம்பார்ட்டன்ட் இது ஒரு சோ ரெண்டு பெட்டி கொடுத்துட்டாங்க பெட்டி A அதோட நிறை 2m சோ இன்னொரு பெட்டி B அதோட நிறை n சோ இந்த A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு 1/4 அதே மாதிரி இங்க A க்கும் இந்த பரப்புக்கும் இடைப்பட்ட உராய்வு குணகத்தின் மதிப்பு mu = 1/2 ஓகே இப்போ ரெண்டு பெட்டிகளும் V என்ற திசைவேகத்தில் இயங்கும்போது சோ என்ன கால்குலேட் பண்ணனும் சோ பெட்டி MA வின் முடுக்கம் 2m இன் முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணனும் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே சோ V என்ற திசைவேகத்தில் இயங்கும்போது நான் என்ன கால்குலேட் பண்ணனும் சோ அதன் மீது செயல்படும் முடுக்கத்தை நான் கால்குலேட் பண்ணனும் ஓகே சோ இது வெவ்வேறான முடுக்கம் நான் கால்குலேட் பண்ணனும் சோ எப்படி கால்குலேட் பண்ணனும் அதுக்கு நான் தனித்த பொருளின் திசை படம் தான் ஓகே ரெண்டு பொருளும் இந்த திசையில இயங்குது அதன் மீது செயல்படும் உராய்வு விசை நான் எடுக்கணும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நான் பெட்டி M எடுத்துட்டேன் அதன் மீது செயல்படும் உராய்வு விசை சோ பெட்டி இந்த திசையில இருக்கு அப்படினா அதுக்கு எதிர் திசையில சோ இது V ங்கிறது இந்த திசையில அப்படினா அதுக்கு எதிர் திசையில உராய்வு விசை இந்த திசையில F ஓகே F1 எடுத்துட்டேன் ஏனா இந்த ரெண்டு பரப்பு இருக்கு ஓகே சோ அதோட முடுக்கம் எந்த திசையில இருக்கும் A என்ன சொல்லலாம் M இந்த திசையில அதே மாதிரி பெட்டி 2m ஓட ஓகே சோ விசை என்ன இருக்கும் சோ இந்த விசைக்கு எதிர் திசையில இங்க இருக்கும் இல்லையா இந்த பரப்பு சோ F1 எந்த திசையில இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் உராய்வு விசை செயல்படும் எந்த திசையில F2 இந்த திசையில பொருளின் முடுக்கம் எப்படி இருக்கும் சோ நான் இங்க எடுத்துட்டேன் A B சோ இங்க 2 புரியுதா சோ இப்போ இத எப்படி கால்குலேட் பண்ணலாம் F1 சோ F1 எப்படி கால்குலேட் பண்ணாங்க பொருளின் எடை கீழ் நோக்கி mg சோ இந்த மேற்பரப்பு சோ ஏங்கிற மேற்பரப்பு B இன் மீது செலுத்தும் செங்குத்து விசை மேலும் இல்லையா சோ அப்ப என்ன சொல்லலாம் mu mg mu ங்கிறது என்ன A க்கும் B க்கும் இடைப்பட்ட உராய்வு குணகம் 1/4 mg இல்லையா சோ என்ன கிடைச்சிருக்கீங்க சோ A ஓட மதிப்பு 1/4 mg is equal to A ங்கிறது என்னங்க A n அதோட நிறை சோ mm கேன்சல் என்ன கிடைச்சும் A ஓடது m is equal to 1/4 புரியுதா இப்போ நெக்ஸ்ட் இதோட முடுக்கம் கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணனும் சோ F இந்த திசையில இருக்கு F1 மைனஸ் முடுக்கத்தின் திசையில இது F2 இந்த திசையில இருக்கு டிவைடட் பை சோ equal to 2m இல்லையா சோ அதோட முடுக்கம் என்ன 2m சோ எப்படி கால்குலேட் பண்ணா 2m is equal to F1 minus F2 divided by 2m சோ இப்போ F2 ஓட மதிப்பை கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணனும் சோ F2 is equal to சோ இந்த பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை சோ என்னென்ன விசை செயல்படும் செங்குத்து விசை 1 செங்குத்து விசை தெரிஞ்சா F2 கால்குலேட் பண்ணலாம் ஓகே சோ இந்த பரப்பு B ங்கற பரப்பு A வின் மீது செலுத்தும் விசை எந்த திசையில இருக்கும் செங்குத்து விசை கீழ் நோக்கி இது n1 இல்லையா n1 எந்த திசையில இருக்கும் கீழ் நோக்கி அதே மாதிரி இந்த மேற்பரப்பு இந்த 2m மீது செலுத்தும் விசை மேல் நோக்கி இருக்கும் அதுதான் என்னது n2 மேல் நோக்கி பொருளின் எடை எந்த திசையில இருக்கும் கீழ் நோக்கி இருக்கும் 2mg சோ இப்போ n2 is equal to என்ன சொல்லலாம் n1 plus 2mg இல்லையா சோ n1 ங்கிறது நாம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் n1 ஓட வேல்யூ mg ஓகே இது n1 சோ இத என்ன சொல்லலாம் mg சொல்றோம் சோ என்ன 3mg and so n2 ஓட வேல்யூ சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் சோ n சோ mu ங்கிறது என்னங்க 1/2 ஓகே mg ங்கிறது 3mg ஓகே சோ எனக்கு 3/2 mg புரியுதா f2 ஓட வேல்யூ சோ f1 ஓட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 1/4 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் a2n is equal to F1 ஓட வேல்யூ 1/4 minus 3/2 என்ன சொன்னா mg so mg காமன் எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ என்ன கிடைச்சு டிவைடட் பை so 2m இல்லையா சோ இப்போ என்ன கிடைச்சிரும் so mm கேன்சல்
So இப்போ நான் LCM எடுத்தேன்னா 1/4 minus 3/2. So இந்த 2 times 6 minus 1/4. So minus 5/4. Okay, so என்ன கிடைச்சிரும்? So 5/4 into 2g. So என்ன கிடைச்சிரும்? 8. இல்லையா? 5/8g. So 8g. So என்ன திசையில இருக்கு? மைனஸ்ங்கறனால அதற்கு எதிர் திசையில இந்த திசையில. Okay, so என்னது 5g/8 இந்த திசையில. So இதோட உங்களுக்கு 1/4g, இதோட 5/8. சரி, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்டும் கிளியர் ஆகும். அதே மாதிரி உங்களால ப்ராப்ளமே கம்மியான டைம்ல போட முடியும். ஓகே, புரியுது? So once இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி சேனல். Thank you.